மெய்ப்பொருள் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரவண பெருமான். சென்னையிலிருந்து ரூபாய் 50க்கு திருவண்ணாமலைக்கான தினசரி ரயில் போக்குவரத்து அண்ணாமலையாரின் திருவருளால் இன்று இனிதே துவங்கியது. இந்த துவக்க விழாவின் இனிய தருணங்களை இந்த காணொளியில் காணலாம். பல்லாண்டுகால காத்திருப்பு, பல லட்சக்கணக்கான மக்களின் கோரிக்கை, பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கையெழுத்து. இன்று பகல் பொழுது வரை ரயில் கிளம்புமா என்ற நிலை இல்லை. நின்ற காலில் நெடுந்தவம் புரிந்து அண்ணாமலையாருக்கும் அவர் பக்தர்களுக்கும் இந்த வெற்றியை அர்ப்பணித்துள்ளது ஏபிஜிபி என்கின்ற அகில பாரதிய கிராம பஞ்சாயத்து. சராசரியாக 200 ரூபாய் பேருந்து கட்டணம் இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் வெறும் 50 ரூபாய்க்கு திருவண்ணாமலைக்கு செல்ல முடியும். அதே 200 ரூபாய்க்கு 4 பேர் கொண்ட குடும்ப உறுப்பினர்களாகவே சென்று அண்ணாமலையாரை தரிசிக்க முடியும். ஏழைகளின் ரதம் ரயில் சேவை என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளது இந்திய ரயில்வே துறை. தென்னக ரயில்வேக்கு நம் நன்றியை உரித்தாக்குவோம். அதனால்தானோ என்னவோ ரயில் ஓட்டுநர், ஸ்டேஷன் மாஸ்டர் மற்றும் அனைத்து ரயில்வே ஊழியர்களையும் அங்கீகரித்து ரயிலுக்கும் மாலை அணிவித்து பூஜையும் செய்து இந்த ரயில் திட்டத்தை இனிதே துவக்கி வைத்தனர் அகில பாரதிய கிராம பஞ்சாயத்து அமைப்பினர். அகில பாரத கிராம பஞ்சாயத்தின் சார்பாக அண்ணாமலையாருக்கு அடையாளமாக திகழும் நெய் தீபத்தைப் போல நெய் லட்டையே இனிப்பாக வழங்கினர் பயணிகளுக்கு அகில பாரத கிராம பஞ்சாயத்தினர். சென்னை கடற்கரையிலிருந்து வேலூர் கண்டோன்மெண்ட் வரை சென்று கொண்டிருந்த இந்த ரயிலானது வேலூர் கண்டோன்மெண்ட், பெண்ணாத்தூர், கண்ணாமங்கலம், ஒன்னுபுரம், சேதாரம்பட்டு, ஆரணி ரோடு, மடிமங்கலம், போலூர் வழியாக சென்று திருவண்ணாமலையை அடையும். இதேபோல் திருவண்ணாமலையிலிருந்து சென்னை வரும்பொழுதும் இதே நிலையங்களில் நின்று செல்லும். கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான யாத்திரிகர்களுடைய இந்த கோரிக்கை இந்த ஒரு நல்ல நாளிலே இந்த அகில பாரதிய கிராம பஞ்சாயத்து ஏபிஜிபி என்கின்ற நுகர்வோர் அமைப்பின் மூலியமான ஒரு வெற்றியாக இன்றைய தினம் இருக்கின்றது. மிக்க நன்றி. என்னுடைய எம்என் சுந்தர், அகில பாரதிய கிராம பஞ்சாயத்து அமைப்பினுடைய தமிழக மாநில அமைப்பாளர்.